அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம், அத்தியாயம் 2. வைகையின் நீர் மெலிந்து வடகரையோரம் நூலாக ஓடியது. கழுத்தளவு நீரில் சிறுவர்கள் மூழ்கி பிடித்து விளையாட கரையோரம் 7-8 பெண்கள் துவைத்துக் கொண்டிருந்தனர். முகைதீனும் வெறுமனும் முங்கிக் கொள்ள ஒச்சு முகவது அவர்களை தேடி கைகளால் துளாவினான். அல்லாஹ் சோங்குவும் காதரும் தெற்கே மணல் குமிழுக்குள் நீரில் உயிருக்கு போராடிபடி இருந்த கெண்டைகளை பிடித்தும் வெட்டும் விளையாடியவாறு இருந்தனர். கரையில் நின்று அழுது சினுங்கிக் கொண்டிருந்த குழந்தை பாத்திமாவை அவள் ஆத்தா வெறுமாயி துணியை தப்பியபடி அதட்ட, கொட்டானிலிருந்த சோழ பொரியை தின்று கொண்டிருந்த அவள் அண்ணன் கருப்பு என்ற செய்யது திடீரென்று நாயி நாயி என்று கத்தினான். அவனை யாரும் பொருட்படுத்தாததால் மறுபடியும் கத்தி தொல்லிக்கொண்டு மேற்கே கை நீட்டினான். துவைப்பதை நிறுத்திவிட்டு அவன் ஆத்தா மேற்கே பார்த்தாள். 10-20 நாய்கள் மணல் வெளியில் தென்கரையை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்க 50க்கு மேலே நீரில் நீந்தி சென்றன. பார்த்து கொண்டிருக்கும் போதே வடகரையிலிருந்து நாய்கள் அலையலையாய் பாய்ந்து வந்து நீந்தி கடந்து மறுகரைக்கு சென்றன. கூர்நாசி காற்றை கிழிக்க சாட்டை போன்ற உடல் வளைந்து வளைந்து நீண்ட கால்கள் தரையில் படாமல் அவை பாய்ந்து சென்றன. இப்பகுதியிலேயே இல்லாத வேறு வகை நாய்கள். மேற்கே பொழுதிப்படலம் எழுந்தது. சில்கை சத்தமும் ஆரவாரமும் சூழ குதிரைகள் இப்போது நீர் தெறிக்க ஆற்றிலிருந்து எதிர்கரை நோக்கி ஓடின. சில நொடிகளில் மணலும் நீரும் சிதறி பறக்க பறக்க ஆற்று வழியெங்கும் குதிரைகளாகி அக்கரையில் ஏறி மறைய தொடர்ந்து குதிரைகள் இறங்கியவாறு இருந்தன. பெண்கள் அலறி அடித்து துணிகளை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை பிடித்தவாறு மேடேறி நின்று மேற்கே பார்த்து கொண்டிருந்தனர். மேற்திசையின் மரங்கள் புழுதி மண்டலத்தில் மங்கி நிழல் உருக்களாகி நிற்க பெரும் ஆரவாரத்தோடு அந்த படை வைகையில் இறங்கி கொண்டிருந்தது. ஜூனாகான்புரம் மசூதியிலிருந்து நகராக்கள் இடைவிடாது முழங்கின. அபாய அறிவிப்பு. ஊருக்குள் இருந்த ஆண்கள் அவசர கோலத்தில் வைகைக்குள் விழுந்து மதுரை கோட்டையின் வடக்கு வாசலை நோக்கி ஓடினர். ஊரில் இருந்த குதிரை வீரர்கள் அவர்களை முந்தி கோட்டைக்குள் புகுந்துவிட முயன்றனர். கை குழந்தையோடு படித்துறைக்கு ஓடி வந்த இப்ராஹிம் குழந்தையை ஒச்சாயியிடம் ஒப்படைத்துவிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போ என்று கத்தியவாறு வடக்கு வாசலை குறிவைத்து ஓடினான். குமார கம்பனின் விஜயநகர் படை துவார சமுத்திரத்திலிருந்து 1371 மாசி மாதம் 17ஆம் நாள் கிளம்பியது. செங்கழுநீர் பற்று வட்டார சம்புவரையர்களை கம்பனன் கீழடக்கி காஞ்சியில் நியமித்த ஆளுநருக்கு உட்படுத்திவிட்டு மதுரையை நோக்கி வந்தான். பங்குனி இறுதியில் கோட்டையை முற்றுகையிட்டுவிட்டு தாக்குதலுக்கான தயாரிப்பில் இறங்கினார். அரவ நாட்டின் பழம்பெரும் நகரமான மதுரை பற்றியும் வைகை பற்றியும் கதையாய் கேட்டிருந்த வடுகத் தளபதிகள் அதை நேரில் கண்டபோது ஏமாற்றத்துக்கு உள்ளாயினர். வைகை கம்பிளி நாட்டு காட்டோடைகளை விடவும் ஒடுங்கி மணலாய் கிடந்தது. சின்னஞ்சிறு நகரான மதுரையை 5 நாழிகையில் குதிரையில் சுற்றிவிடலாம். அதன் குட்டையான கோட்டை மதில்கள் காலத்தில் முதுமை பூண்டு அரித்து கிடந்தன. சுற்ற செங்கல்கள் செதிலாய் விங்கு பற்றி நின்றன. பனியை வெட்டி கிடத்தினால் மதிலை எட்டிவிடும் அகலம்தான் அகழி கிடந்தது. அரவ நாட்டில் கல்கோட்டைகளே இல்லை என்ற தகவல் ஆச்சரியம் அளித்தது. உள்ளே மீனாட்சி கோயிலின் கிழக்கிலும் மேற்கிலுமாக 2 கோபுரங்கள் தான் கம்பீரமாக நின்றன. ஆங்காங்கே தென்னைகள் கொண்டையை சிலுப்பிக் கொண்டு தென்பட்டன. எல்லாவற்றையும் கடப்பது வெகு சுலபம் என்று தோன்றியது. முகம்மதியரின் அக்னி எந்திரத்தை தவிர கோட்டை முனைகளில் நிற்கும் அவற்றின் எரிகுண்டுகள் எட்டாத தூரத்தில்தான் சுற்றிலும் தாவளம் அடித்து நின்றன படைகள். மேற்கு புறத்தில் வைகையிலிருந்து பசுமொழி வரை நீண்டிருந்தது செலகொல்ல லட்சுமையாவின் அணி. 8000 குதிரைகள், நேதிவாரி ஒப்புழுவின் கீழும் 100 யானைகள்,
ஜடாதாரி கங்கையாவின் கீழும் காத்திருந்தன. 15,000 காலாள் வீரர்கள் கொமனால் நரகரியின் தலைமையில் இருந்தனர். அதற்கும் பின்னே புதிய எருதுகளும் பண்டவண்டிகளும் இறங்கியிருந்தன. இன்னும் சற்றே விலகி தெற்கே கபாலி மலையடிவாரத்தில் 300 குதிரை வீராங்கனைகள் பிரிவு நலகாவுல சிவக்கா தலைமையில் தனித்து கூடாரங்கள் அமைத்திருந்தது. பெரும் இடைவெளியோடு தனித்தனியே பிரிந்து அணிகள் தண்டு இறங்கியிருந்தன. கோட்டை அடுப்புகளில் தீ அணையாது எரிந்தவாறு இருந்தது. வைகையின் வடகரை தோப்புகளுக்குள்ளும் ஜூனாகான் புறத்துக்கும் பின்னுமாக சக்கிலியர்களின் கோசாங்கியர் அணிகள் பெதவீரலு வெங்கடாத்திரி தலைமையில் நின்றன. 6000 குதிரைகளுக்கு ரம்பாவுல கேசவன் தலைமையேற்றிருந்தான். இந்த பிரிவில் யானைகள் ஏதும் இல்லை. மாதிக வல்லாளிகள் 3000 பேர் அதனூரி ஓபனாவின் கீழ் இருந்தனர். காலாள் வீரர்கள் 12,000 பேர் தகுசில ரெக்கரபுலியின் தலைமையில் இருந்தனர். கிழக்கே வைகையின் தென்புறமெங்கும் தோப்புக்குள் சில்லவார்களின் பெரும்படை காத்திருந்தது. அவர்கள் வழக்கப்படி குறுங்குள பிரிவுகளின் கீழ் தனித்தனியே அணி அமைத்திருந்தனர். 96இல் 42 குறுங்குளங்கள் இங்கே வந்திருந்தன. வைகை கரையில் ஆரம்பித்து அச்சுதவாறு, புல்லாவுளவாறு, பந்துமுழுவாறு என்று அடுக்கடுக்காய் நீண்டு தென்கோடியில் சூர்ணவாறு வகையராக்களோடு அணிகள் நிறைவுற்றன. 80 வயதை தாண்டிய சில்ல நரசையா பிதாமகர் போல் அங்கிருந்தார். 200 யானைகளோடு கோவுதார சென்னையாவும் 7,000 குதிரைகளோடு மேகல கனகண்ணாவும் காத்திருந்தனர். காலாள் வீரர்கள் 20,000 பேருக்கும் 42 தலைவர்கள் இருந்தனர். அதில் மருள பின்னமனும் ராசூடி மல்லையாவும் அசகாய சூரர்கள் என்று பெயரெடுத்தவர்கள். கரிவரத பெத்தையா செஞ்சு வேடர்களிலிருந்து 1000 வில்லாளிகளை தன்னோடு அழைத்து வந்திருந்தார். கொல்லவாறுக்களில் வீரத்துக்கு பெயர் போன வல்லக்கவாறு குளம் தென்புற முற்றுகையில் நின்றது. 5,000 குதிரைகளும் 8,000 காலாள் வீரர்கள் மட்டுமே அங்கிருந்தனர். அடிக்கடி அணித்தலைவர்களை மாற்றிக்கொண்டே இருப்பது அவர்கள் வழக்கம். சண்டைக்கு முன் சிவப்பு கச்சை எடுக்கும்போதுதான் யார் யார் என்று தீர்மானமாகும். தரிகோடி பசுவையா கிழவர்தான் அவர்களுக்கு பெரியவர். அவர் சொல்லே வேதம். அனைத்து படைகளையும் வழிநடத்தும் தளபதி பெய்யாவுல மங்கன் ஒரு வழக்கன்தான். இவனுக்கு இணையான அதிகாரம் சில்லவார்களின் சங்கு கோபண்ணாவுக்கும் உண்டு என்றாலும் இவன் இளவரசன் கம்பண்ணனின் சொல்லுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டியவன். வைகையை கடந்தவுடனே வல்லக்கவாரின் முன்னணி குதிரைகள் கோட்டையை சூழ்ந்து விட்டதால் 4 வாசல்களிலும் அகழியின் கல்பாடத்தை தகர்க்க உள்ளே இருப்பவர்களுக்கு நேரம் வைக்காமல் போய்விட்டது. அதுவே வடுகர்களுக்கு அனுகூலமாய் அமைந்தது. கோடையாதலால் அகழியில் பாதியளவு நீர் இருந்தது. நகரின் புழங்கு நீர் தென்புற தூம்புகளிலிருந்து அகழிக்குள் வழிந்து கொண்டு இருந்தது. அகழி நிறை நீரோடு இருந்தால் வேலை சுலபம். பெரும் தடிகளை பிணைத்து கட்டி தெப்பம் போலாக்கி பெருவாரியாக மிதக்கவிட்டு மதில் வரை போய்விடலாம். ஏறத்தாழ தரையைப் போலவே அகழியை பாவித்துவிட முடியும். பாதி ஆழத்தில் நீர் கிடப்பது பெருந்தொல்லை. ஏராளமாக பலி கொடுக்க வேண்டி வரும். கிணறு தோண்டுவதையும் கல் உடைப்பதையும் பாரம்பரியமாக செய்து வரும் உப்பலாறு குளத்தினர் முதல் 2-3 நாட்களாக சுற்று வட்டாரத்தில் இருக்கும் கிணறு, குளம், குட்டைகள் எல்லாம் நோட்டம் பார்த்து வந்தனர். முதல் வேளையாக வைகையின் தென்கரையிலிருந்து வடக்கு மதிலுக்கு கீழே கோட்டைக்குள் போகும் ஊற்றுமடைகள் 2ஐ அடைத்தனர். அகழிக்கும் கீழே கல்லால் கட்டப்பட்டிருந்தன அவை. மதுரைக்கு கிழக்கே 4 தொலைவில் உள்ள அனுப்பானடி கண்மாயை கடைசியாய் தேர்ந்தெடுத்தனர். மரங்களின் வாகுகளை வைத்தே கீழுள்ள பாறைகளின் ஆழத்தை கணித்து பாதையை வகுத்தனர். 4ஆம் நாள் வேலை தொடங்கிவிட்டது. படை அணியினர் 3 பங்கினர் சுழற்சி முறையில் உழைக்க கால் தோண்டும் வேலை கண்மாயிலிருந்து ஆரம்பித்தது. கண்மாயின் மேற்புறம் கரண்டைக்கால் ஆழத்தில் இருப்பது சான் அகலத்தில் ஆரம்பித்த கால்வாய் மதுரையை நோக்கி பாம்பு போல ஊர்ந்து வந்தது. ஆழம் கூடிக்கொண்டே போனது. சரளை கற்களாகவே இருந்தன.
5-6 இடங்களில் மட்டுமே பாறைகளை உடைக்க வேண்டி இருந்தது. 22வது நாள் மாலையில் அகழியை நெருங்கிவிட்டனர். கிழக்கே மரங்கள் அடர்ந்திருந்ததால் கோட்டைக்குள் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. மரங்களை தாண்டி வெட்ட வழிக்குள் கால்வாய் நீண்டபோதுதான் நிலைமையை உணர்ந்தனர். தென்கிழக்கு அலங்கத்திலிருந்து ஒற்றை அக்னி எந்திரம் குண்டெறிய தொடங்கியது. கால்வாய் 4 ஆள் மட்டத்திற்கு கீழே இருந்தது. உள்ளே தோண்டியவர்களை குண்டுகள் எட்டவே இல்லை. கரையில் விழுந்து தெரித்துக் கொண்டிருந்தன. திருப்புவனத்திலிருந்து வந்த பட்டமார் தளபதி மங்களங்கனை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த கிழக்கு கோட்டை வாசலில்தான் போரில் தோற்ற ஹொய்சல அரசன் வீர வல்லாளனின் தோலை உயிரோடு உரித்து வைக்கோல் பிரியை சுற்றி கம்பத்தில் கட்டியிருந்தனர் என்று சொன்னார்கள். போர் முடிந்த பிறகு வந்து தன்னை சந்திக்குமாறு சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தான் மங்கன். வந்து விழுந்த கல் குண்டுகளை வீரர்கள் விளையாட்டாக ஓடி ஓடி எடுத்து எரிந்து எரிந்து கொண்டாடினார்கள். அன்று இரவோடிரவாக வேலை நடந்து 3ஆம் சாமத்தில் அகழி உடைந்தது. மறுநாள் புலர்ந்தபோது சேரும் சகதியுமாய் நீர் திட்டுகளோடு அகழி மரித்து கிடந்தது. பருந்துகளும் காக்கைகளும் வேட்டையாடி கொண்டிருந்தன. நீர்க்கோழிகள் நெளிந்து நெளிந்து சகதியில் சிக்கி போராடின. ஆங்காங்கே தென்பட்ட முதலைகளை வேடர்கள் நஞ்சு அம்பு எய்து கொண்டனர். குறித்த நாளை விட 1 வாரம் முன்னதாகவே வேலை முடிந்தது. சித்திரை அமாவாசைக்கு இன்னும் 5 நாட்கள் இருந்தன. வளர்பிறையில் போர் தொடங்குவதாக திட்டம். 7ஆம் பிறைக்குள் மதுரை பிடிபட வேண்டும். அமணமலையில் இருக்கும் தீர்த்தங்கரர்களை பற்றி கேள்விப்பட்ட கங்காதேவி போருக்கு முன் அங்கு போய் வணங்க வேண்டும் என்று நினைத்து கணவன் குமார கம்பனனுக்கு தகவல் அனுப்பினாள். அவனோ வைகை ஓர கூடாரத்தில் மறுநாள் காலை தொடங்கவிருக்கும் போர் பற்றி தளபதிகளுடன் கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தான். போர் முடிந்தவுடன் அங்கு போகலாம் என்று அவளுக்கு பதில் வந்தது. அவன் உடனே வந்தாக வேண்டும் என்ன அவளிடமிருந்து ஆணை பிறந்தது. அவள் சென்ற வாரமே கணவனுடன் போய் பரங்குன்றத்தின் வடக்கு குடைவரையில் இருந்த சுப்பிரமணியரையும் தென்புறத்தில் இருந்த தீர்த்தங்கரர்களையும் வணங்கியிருந்தாள். அதைவிட அவளுக்கு மலை மேலே ஏறியதுதான் மகிழ்ச்சியாக இருந்தது. உச்சியில் நின்று வடகிழக்கே பார்த்தபோது மதுரை ஒரு தாம்பாளத்தட்டு போலிருந்தது. கவிழ்ந்த 2 தேங்காய் மூடுகளின் குடுமிகள் போல 2 கோபுரங்கள். வெகு நேரமாக அதையே பார்த்து கொண்டிருந்தாள். அமணமலை என்று ஒன்றுதான் கூடாரத்துக்கு மேற்கே 2 கல் தொலைவில் இருப்பதை அறிவாள். ஆனால் இன்று காலைதான் அங்கு அழகழகான சிலைகள் இருப்பதை பற்றி கேள்விப்பட்டாள். மேற்கு போய் இன்று காலையில் சுற்றிவிட்டு வந்த குதிரை அணி தாவளத்துக்கு திரும்பியவுடன் இறங்கி கங்காவிடம் ஓடோடி வந்த அந்த சுட்டி பெண் விழிகள் விரிய தான் கண்ட அழகு காட்சிகளை விவரித்தாள். அவளை கங்காவுக்கு மிகவும் பிடிக்கும். எப்போதும் உற்சாகமாய் சொல்லிக் கொண்டிருப்பவள் ஸ்ரீ ஜானகிவாரி கனகனூனா. ஆனைகுந்தியின் புகழ்பெற்ற பாலமவாறு தளபதிகளின் வழி வந்தவள். கங்காவின் தூரத்து உறவுக்காரி. பருவமடைந்து ஓராண்டுதான் ஆகிறது. இன்னும் மனமாகவில்லை. அவள் திருமணத்தை துவார சமுத்திரத்தில் அல்ல, ஆனைகுந்தி கங்கையம்மன் ஆலயத்தில் நடத்தி தருவதாக கங்கா வாக்களித்திருக்கிறாள். பரங்குன்றத்தை விட இந்த மலை குட்டியாக அழகாக இருப்பதாக கனகனூகா சொன்னாள். அங்குள்ள பெரிய பொய்கையை விட இந்த குன்றின் அடியில் இருக்கும் ஆம்பல் குளமும் மேலே சுனைமேட்டில் நிற்கும் தீர்த்தங்கரர்களும் மேற்கே தவக்கோல வர்த்தமானவரும் அழகோ அழகு என்று சொல்லி சொல்லி கங்காவின் மனதில் ஆவலை தூண்டிவிட்டாள். அதைவிட குன்றேறி மதுரையை மீண்டும் மேலே இருந்து பார்க்க வேண்டும் என்பதிலே கங்காவின் நாட்டம் இருந்தது. கங்கா தன் குதிரை ருத்ரோல்வியின் மேலேறி மெய்க்காப்பாளர்கள் சூழ காத்திருந்தாள். கம்பனன் வந்தான். கபாலி மலையிலிருந்து மாடக்குளம் கண்மாய் கரையேறி எதிர்வெளியில் கண்கள் கூச மேற்கே விரைந்தனர். கனகனூகா அமணமலையின் மேற்கே போய் குதிரையை நிறுத்தினாள். இறங்கி தொள்ளிக்கொண்டு மரச்செருவின் ஊடே சிதைந்த படிகளில் ஏறி ஓடினாள். கங்காவும் கம்பனனும் இறங்கி அவளை பின்தொடர்ந்தனர். சிந்தள ஜோகம்மாவோடு 10 பெண்கள் குதிரைகளிலிருந்து இறங்காமல் கீழே காவலிருக்க
காலாரி செல்லியோடு சேர்ந்த 7-8 பேர் குதிரை மீதேறியே படிகளில் மெதுவாக சென்றனர். படிகளின் இருபுறமும் வேம்பும் கிழுவையும் செழித்து வளர்ந்திருந்தன. ஒரு மயில் கழுத்து சொடுக்கி இவர்களை பார்த்து திகைத்து பின் நிதானமாக தோகையை தவள சரிவில் இறங்கி போனது. இடப்புற சரிவில் மயிலை கண்களால் தொடர்ந்த கங்கா அங்கிருந்த மஞ்சனத்தியை சுற்றி கம்பண்ணனிடம் சொன்னாள். இவ்வளவு பெரிய மரமா இப்பத்தான் பார்க்கிறேன். குன்றின் மேலிருந்து புழந்து கீழே விழுந்து கிடந்த பெரும் பாறையை பார்த்து கொண்டே சொன்னாள். பம்பா நதிக்கரைக்கு வந்தது போல இருக்குல்ல. மேல்படியை எட்டியதும் தற்செயலாக கிழக்கே திரும்பினாள். கண்முன்னே பிரம்மாண்டமாய் தவக்கோலத்தில் அமர்ந்த வர்த்தமானர். பேச்சற்று அப்படியே நின்றாள். கனகனுகா அவள் ஆச்சரியம் நீடிக்க பொறுக்காமல் ஓடி வந்த கங்காவின் கையை பற்றி இழுத்துக்கொண்டு பாறையை ஒட்டி இருந்த குகைக்குள் போனாள். சுவர்கள் எல்லாம் தீர்த்தங்கரர்கள். மழைநீர் சிலைகளின் மேல் வழிந்து விடாமல் மேலே பாறையிலே விளிம்பி வெட்டி சரித்து இறங்கி இருந்தனர். 1000 ஆண்டுகளாய் நீடிக்கும் தவம் என்றொரு வரி கங்காவின் மனதில் ஓடியது. அதை கனகாவிடம் சொல்ல திரும்பியவள் அப்போதுதான் கவனித்தாள். ஒரு கிழவி பேரன் பேத்திகள் சூழ அந்த குகைக்குள் நின்று சிரித்தவாறு தங்களையே பார்த்து கொண்டிருப்பதை. கீழே மூளையில் அடுப்புக்கல்லும் மட்பாண்டங்களும் இருந்தன. இருப்பதில் சிறியவளான ஒரு பெண்குட்டியை தன்னிடம் வருமாறு கை நீட்டி அழைத்தாள் கங்கா. கிழவியின் பின்னே ஒளிந்து கொண்டு விரல் சூப்பியவாறு அந்த பிள்ளை முகத்தை மட்டும் நீட்டி எட்டி பார்த்தது. ஏதாவது பேச வேண்டுமென நினைத்த கங்கா அரவ பாஷை தெரியாமல் திண்டாடினாள். மீறு பேரு? கிழவிக்கும் புரியவில்லை. மீண்டும் கேட்டபோது பேரு என்ற சொல் புரிந்ததால் சடச்சி என்றாள். மேலே எப்படி போவது என்று தெரியவில்லை. பூமாடி மாரம்மா உதவிக்கு வந்தாள். கடந்த 2 மாதங்களில் பல தமிழ் சொற்களை தெரிந்து வைத்திருந்தாள். அவளும் கிழவியும் திக்கி திணறி பேச முயன்றனர். கங்காவும் கனகனுகாவும் மீண்டும் வர்த்தமானர் முன்வந்து நின்று பார்த்தனர். கம்பனன் காத்திருந்தான். மாரம்மா வந்து சொன்னாள், இந்த கிழவி 60 வருஷமா இங்கதான் குடியிருக்கான். மகன் பேரன்கள் எல்லாம் இங்க பக்கத்தில் உள்ள குகைகள்ல தான் குடியிருக்காங்களாம். கங்கா கைவளைகளை கழட்டினாள். குழந்தைகளை நெருங்கி போய் ஆளுக்கு ஒன்றை தந்தாள். இறங்கி நடந்து குன்றின் கிழக்கே வந்தனர். கனகனுகா பாறையின் வெட்டுத்தடங்களை சுட்டியவாறு குன்றின் உச்சியை காட்டினாள். சின்னதாக ஒரு கற்கோயில் தெரிந்தது. குளத்தில் செந்தாமரைகள் மலர்ந்திருந்தன. குளித்துவிட்டு மேலே ஏறலாம் என்று கங்கா உடைகளை களைய தொடங்கினாள். அதுவரை அந்த நிழலில் காத்திருப்பதாக சொன்ன கம்பனன் இன்னும் விழுது இறக்காத அந்த இளம் ஆலமரத்தை நாடி போனான். சில்லென்ற நீரில் அமிழ்ந்த கங்கா சற்றே நீந்தி முன்னே போனாள். கால்கள் பாவவில்லை. ஆழம் இருக்கும். நீருக்கு மேலே தலை தூக்கியவள் கோந்தலை அவிழ்த்து வெறித்தாள். உள்ளாடையையும் உருவி எதிரே பாறையில் நின்ற கனகாவை நோக்கி எறிந்தாள். குன்றின் பின்னே சூரியன் இறங்கி இருந்தான். மாலை நெருங்குகிறது. இந்த குன்றை பார்த்ததிலிருந்து துங்கபத்திரியே நினைவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் மூழ்கி கண் திறந்து ஆழத்தை பார்த்தாள். தரை தெரியவில்லை. மாலை வெயிலில் பசு மஞ்சளாய் நீர் கலங்கி தெரிந்தது. இந்த குளத்தில் குளித்தெழுந்த சமணமுனிகள் எத்தனை பேர்! ஏன் எப்போதும் ஊர்களின் புறத்தே கற்குன்றுகளுக்குள் இன்னொரு கல்லாய் உறைந்திருந்தனர். இன்னும் என்று இந்த உலகையே புலன்களால் தூய்க்க துடிக்கும் மானுட இச்சையிலிருந்து விலகிய அவர்கள் தேட்டம்தான் என்ன? எவ்வழியே போனாலும் மனிதன் அழிந்துதான் போவான். அது மட்டும் நிச்சயம். பின் எது மிஞ்சும்? இந்த சிலைகளா, கலைகளா, எழுத்தா? அவையும் அழியும். வைகையின் புனலோடு போய் எழுந்த ஏடுகள் எத்தனை! சிந்தையில் அரும்பி எழுதாமலே கழுவேற்றத்தில் கருகி போயும் இருக்கலாம். 8000 பேர் எண்ணிக்கையில் மிக இருக்கலாம். 80 பேரே ஆனாலும் அது கடவுளின் பேரால் நடந்தது. ஆட்சி அதிகாரத்தின் மமதியால் நடந்தது. அந்த வன் கொலைக்கு சாட்சியாய் இருந்த வைகை கண்ணீர் பெருக்கி ஓடியிருக்கும். அந்த வழியின் துயர் சுமந்த காற்று இந்த மண்ணின் மார்பெல்லாம் அரைந்து புலம்பியிருக்கும். துங்கபத்திரியில் சிந்திய ரத்தம்
பல்லாயிரம் பெண்கள் குழந்தைகளின் இரத்தம் நதியோடு ஒழுகாது இன்னும் உறைந்திருக்கிறது. முகமதியர் மூட்டிய தீ, ஆனைக்குந்தியில் 3 நாட்களாக நின்றெறிந்த தீ இன்னும் மணையாது கனல்கிறது. பெண் மனதில் வஞ்சினம் மணையாது. அதை முளைப்பாலோடு குழந்தைகளுக்கும் புகட்டுவாள். தலைமுறைகளுக்கு அது இரத்தத்தில் எரிந்து கொண்டிருக்கும். கங்கா நீருக்கு மேலே தலை உயர்த்தினாள். மூச்சு வாங்கியது. பாகீரதியை இடுப்பில் தூக்கி கொண்டு ஒரு தாதி தப்பித்து ஓடினாள். ஆனைகுந்தியின் மதில் தாண்டி ஆற்றை கடந்து தென்கரையில் மாதங்க மலை மேல் ஏறி ஒளிந்திருந்தாள். 5 வயதான அரிய சிறுமியான பாகீரதி பசியோடும் பயத்தோடும் மலை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். வடகரையில் பற்றி எரியும் ஆனைகுந்தியை பார்த்து கொண்டிருந்தாள். அழுது அழுது பசியால் மயங்கி விழும் வரை. மாதவவார் இளவரசி பாகீரதி பின்னர் எதுவுமற்று எங்கோ ஒரு குடிசையில் வளர்ந்தாள். பின்னும் 9 ஆண்டுகள் கழித்து தென்கரையில் மாதங்கமலை அடிவாரத்தில் ஏமகூட பாறைகளின் மேல் விருப்பாஷர் கோயிலை சுற்றி விஜயநகரத்தின் கோட்டை மதில்கள் முளைத்தன. பாகீரதி அவ்வா பேரப்பிள்ளைகளை மடியில் கிடத்தி இந்த கதையைத்தான் சொல்வாள். மொழியறிந்த போது கங்காதேவி கேட்ட முதல் கதை இதுதான். வட்டமிட்டு உள் சுழித்து ஆ என்று அவள் எழுத கற்கும் முன் குருவாள் ஏந்த கற்பத்திருந்தாள் அவ்வா. பெருவாள் எடுத்து பயின்று வீராங்கனையாகும் வரையும் அதன் பின்னும் எத்தனையோ முறை மாதங்க மலை மேல் நின்று வடகரையில் தெரியும் ஆனைக்குந்தியை பார்த்தவாறு இருந்திருக்கிறாள் கங்கா. இன்று அது மீண்டும் நகரமாகி விட்டது, விஜயநகரத்தின் ஓர் அங்கம். ஆனால் அவள் கண்களுக்கு எரிந்து கொண்டிருக்கும் ஆனைக்குந்திதான் தெரியும். துங்கபத்திரை அதன் செந்தழல் பிம்பத்தை சுமக்க முடியாமல் துடிக்கும். அவள் மட்டுமல்ல, கம்பிளி மண்ணின் குழந்தைகள் அனைவரும் அந்த கதை கேட்டுத்தான் வளர்கிறார்கள். கிளிகள் மிளற்றும் ஒளி கேட்டு மேலே பார்த்தாள். வடக்கிருந்து ஒரு கிளிக்கூட்டம் தென்புற தோப்புகளுக்கு பறந்து கொண்டிருந்தது. அம்மணமலையிலிருந்து பாய்ந்திறங்கிய அம்பு போன்ற ஒன்று கிளிக்கூட்டத்தில் தைத்து எகிரி சென்று ஆலமரத்தில் மறைந்தது. கிளிகள் அலறி சிதறி பறந்தன. மின்னல் வெட்டியது போலிருந்தது. ராஜாளி என்ற மின்னல், வல்லூர் வேட்டை, சாளுவ பறவை, பஷி ராஜா. கரையில் நின்ற ஜோகம்மாவை பார்த்து கங்கா கத்தினாள். இப்போதே போரை தொடங்க வேண்டும். உடனே ராஜாவிடம் போய் சொல், ஓடு. 2ஆம் அத்தியாயம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.